எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லேட்டர் வேதிக் சொசைட்டி பார்க்க போகிறோம். 5வது கிளாஸ். ஓகேவா? லாஸ்ட் கிளாஸ் வந்து ரிக்வேதிக் சொசைட்டி பார்த்தோம். 1600 to 1000 BC. இப்போது 1000 BCலேருந்து 600 BC வரைக்கும். ஓகேவா? கிளாஸ்க்குள்ளே போகலாமா? The history of the later Vedic period. சரி, ஓகே. லேட்டர் வேதிக் பீரியட் பற்றி கொஞ்சம் லைட்டாக சொல்லிடுறேன். இப்போயுமே அந்த அக்ரிகல்ச்சரல் சொசைட்டியாகவே தான் இருக்கிறாங்க. ஓகேவா? ரிக்வேதிக் அக்ரிகல்ச்சர் சொசைட்டி இருக்காங்களா, அது அப்படியே ஃபாலோ ஆகுது. பட் கூட என்ன ஆகுதுன்னா டவுன்ஸ் வளருது. ஓகேவா? குட்டி குட்டி டவுன்ஸ் லைட்டாக அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது மெட்டீரியலிஸ்டிக் கல்ச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்குது. இது எப்போ டாப்பில் போகணுன்னா மகாஜனபதாஸ் 6th century. கரெக்டாக இந்த லேட்டர் வேதிக் பீரியட் முடியும் போது டவுன்ஸ் உருவாயிருக்கும், சிட்டி உருவாயிருக்கும், பெரிய பெரிய கிங்டம்ஸ் உருவாயிருக்கும். ஓகேவா? இதோட எண்டில் இதில் வந்து அது வந்து வலுப்பெறுது. அதனால் மெட்டீரியலிஸ்டிக் கல்ச்சர் அப்படி இருக்குது. அப்படியே கிங்டம்ஸு அதுக்கப்புறம் அந்த 3 வர்ணங்கள் 4 வர்ணங்கள் இருக்குல்ல, அந்த 4 வர்ணங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக ரிஜிட் ஆகுது இந்த டைமில். அப்புறம் அதே தான் ஃபாலோ பண்ணப்படுது. அப்புறம் இப்போ இங்கேயுமே பெயிண்டட் கிரே வேறு இதாகுது. அப்புறம் இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு ஃபிட்டிங் என்னென்னா, ரிக்வேதிக் பீரியடில் லேட்டர் டைமில் அயன் ஒரு இடத்துல 2 இடத்துல எடுக்கிறாங்க. பட் இந்த டைமில் வந்து இன்னும் கொஞ்சம் அயன் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. மகாஜனபதாஸில் அயன் யூஸ் பண்ணுறதுனால தான் அதை கரெக்டாக அந்த 700 BC 600 நிமிஷம்லாம் அதிகமாக அயன் கிடச்சி யூஸ் பண்ணுறதுனால விவசாயம் அதிகமானவுடனே நாடுகள் உருவாகுது. ஓகேவா? ஏன்னா அப்போ நாடு ஏன் உருவாகுதுன்னா நிறைய மக்கள் ஒரு இடத்துல இருப்பாங்க. ஏன் இருப்பாங்கன்னா அவங்களுக்கு இந்த இடத்துல நிறைய உணவு கிடைக்கிது. ஓகே, அதனால் இருப்பாங்க. அப்புறம் அந்த சர்ப்ளஸ் உணவை வந்து வெளியில் விற்கணும். விற்றா தான் நமக்கு தேவையான பொருளை மற்ற இடத்துலேருந்து வாங்கலாம். ஸோ ட்ரேடும் நடக்கும். ஸோ இதெல்லாம் இன்டர் கனெக்டாக அப்போது அந்த அயன் கிடைக்குதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அயன் கிடைக்கிறதுனால சிவிலைசேஷன் சிட்டிஸ்லாம் உருவாகிறதுக்கு மெயின் ரீசனாகவே இருக்குது. ஓகேவா? ஆனால் இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்போ பிரான்ஸு, பட் இங்கே அயன். அந்த கிங்டம் உருவாகல, வெறும் சிட்டி தான். இங்கே கிங்டமே உருவாகிடுச்சு. ஓகேவா? கிங்டம் உருவாகிறதுக்கு ஒரு அயன் வந்து பெரிய உந்துகோல். ஓகேவா? ஹிஸ்ட்ரி ஆஃப் த லேட்டர் பீரியட் இஸ் மெயின்லி on the Vedic texts which are compiled after the Rig Veda. The collection of Vedic hymns or mantras were known as the Samhitas. ஓகேவா? இந்த மந்திரங்களில் வந்து இன்னொரு பேர் வந்து சம்ஹிதாஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ரிக்வேத சம்ஹிதா இஸ் த ஓல்டஸ்ட் text on the basis of which we have described the early Vedic age. For purpose of singing, the prayers of the Rig Veda were set to tune, and this modified collection was Samaveda Samhita. ஓகேவா? ரிக்வேதாவில் பாட்டு அந்த மந்திரம்லாம் இருக்குது. பட் அது இன்னும் மாடிஃபை ஆகி பர்ஃபெக்டான மந்திரங்களாக மாறும்போது அதை வந்து சாமவேத சம்ஹிதா எப்படி ஞாபகிக்கலாம்னா சாங்ஸ். ஓகேவா? சாங்ஸ், சிங்கிங், ப்ரேயர். அது ரிக்வேதத்தில் ப்ரேயர் இருக்குது, அதாவது வழிபடுதல் இருக்குது. இதில் சாமவேதத்தில் அதை வந்து பாட்டு பாடி வழிபடுற மாதிரி. ஓகேவா? சாதாரணமாக மந்திரங்கள் சொல்லி வழிபடுறது இல்லாமல் பாட்டு பாடி மந்திரங்கள் சொல்கிற மாதிரி சாமவேதத்தில் இருக்குது. இன் போஸ்ட் ரிக்வேதிக் டைம்ஸ் 2 other collection ஆர் கம்போஸ்ட். அந்த 2 other collection தான் வந்து யஜுர்வேதம், அதர்வண வேதம். யஜுர்வேதம் நாட் ஓன்லி ஹிம்ஸ் பட் ஆல்சோ ரிச்சுவல்ஸ் ஹாவ் டு அக்கம்பனி த ரிசைட்டேஷன். அதாவது மந்திரங்கள் சொல்லும் போது சடங்குகள் எப்படி செய்யணும்னு யஜுர்வேதத்தில் இருக்குது. ஓகேவா? சடங்குகள். ரிக்வேதத்தில் பாட்டு இருக்குது, பாட்டு பாடி வழிபடுறாங்க. ரிக்வேதத்தில் அப்படியே சாதாரணமாக மந்திரம் சொல்கிற மாதிரி சொல்லி வழிபடுறாங்க. பட் ஆனால் ரிச்சுவல்ஸ் எலாபரேட்டாக இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் எலாபரேட்டாக கிடையாது. ஒரு மேஜர் போர்ஷன் என்னென்னா சாமி கும்பிட்றது தான். ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த மந்திரங்களையே பாட்டாக மாற்றுறது தான் சாமவேதம். பாட்டு பாடி மந்திரம் அப்படி சொல்கிறது சாமவேதம். யஜுர்வேதம்னா அது 2 இல்லாமல் ஒவ்வொரு சடங்குகளையும் இந்த பாட்டு பாடும்போது எப்படி செய்யணும், சடங்குகளை எப்படி செய்யணும்னு யஜுர்வேதத்தில் சொல்கிறாங்க. ஓகேவா? ரிச்சுவல்ஸ், சடங்குகள் எப்படி செய்யணும்ன்ட்டு. அப்புறம் அதர்வண வேதத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா மந்திரங்கள், சாம்ஸ் அண்ட் ஸ்பெல்ஸ். அதாவது இந்த 4வது வேதம் அதர்வண வேதம், சாம்ஸ் அண்ட் ஸ்பெல்ஸ். ஓகேவா? டு வார்ட் ஆஃப் தேர் ஈவில்ஸ் அண்ட் டிசீசஸ். It contains
through light on the beliefs and practice of the நான்-ஆரியன்ஸோட இதுவுமே சொல்கிறாங்க. ஓகேவா, அதாவது வேதிக் சொசைட்டி ஆரியன்ஸாக, ஸோ நேட்டிவ் பீப்புளோட இதையும் சொல்கிறாங்க. The Vedic Samhitas were followed by the composition of a series of texts known as Brahmanas. பிராமணாஸ்னு ஒரு புக்கு இருக்குது. அது என்ன புக்கு, அது என்ன கம்பைலேஷன் அப்படின்னா, these are full of ritualistic formulae and explain the social religious aspects of rituals. அதாவது இதுலேயுமே ரிச்சுவல்ஸ்லாம் எப்படி செய்யணும் அப்படின்றது வெரி ஸ்பெசிஃபிக்காக ரிச்சுவல்ஸ் மட்டும் இருக்கும். இது இந்த யஜுர்வேதத்தில் வந்து ரிச்சுவல்ஸ் இருக்குல்ல, பட் இதில் ரிச்சுவல்ஸ் மட்டும் இல்லை, சோஷியல் பொலிட்டிக்கல் இருக்கா. பட் ஆனால் இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரிச்சுவல்ட்டு மட்டும்தான் இருக்குது. அதான் வித்தியாசம். ஓகே, வெறும் மந்திரங்கள் மட்டுமே இருக்குது. ஓகேவா. அண்ட் எக்ஸ்பிளைன் த சோஷியல் ரிலீஜியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ரிச்சுவல்ஸ். அதுலேயும் சோஷியல் ரிலீஜியஸ் சொல்லும். ஆனால் இதில் என்னென்னா, ஏன் அந்தந்த குறிப்பிட்ட வர்ணங்களுக்கு ஏன் அந்த ரிச்சுவல் செய்கிறோம், அந்த ரிச்சுவல் செஞ்சால் என்ன யூஸ்ன்றது கொண்டு சொல்லும். All these later Vedic texts were compiled in the upper Gangetic basin, அதாவது வெஸ்டர்ன் யூபி கரண்ட்டாக சொல்ல போனால். In the same period, Indian exploration have brought to light nearly 500 sites in Egypt for the first time. These are called painted graveware, made of painted grey pottery. They also used iron weapons. So starting stage, the combined evidence from the later Vedic text and PGW painted graveware, iron face, archaeology, we can form an idea of the life of people in the first millennium BC in western UP, பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான். இன்னும் அங்கே தான் இருக்காங்க, பெருசாக மூவ் ஆகலை. ரிக்வேதிக் சொசைட்டியில் சப்த சிந்து வந்து நான் இதில் இருந்தாங்களே, அவங்க சப்த சிந்து இங்கே இருந்துச்சோ அதே இடத்துல தான் நம்ம இருக்காங்க. பட் ஆனால் கொஞ்சம் அயன்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பெயிண்டட் கிரேவர் இன்னும் பிரதானம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. The text show that the Aryans expanded from Punjab over the whole of western UP covered by கங்கா யமுனா தோப்ஸ். இப்போது அந்த சப்த சிந்து, அதாவது இண்டஸ் சுற்றி இருந்தவங்க இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக வந்து வெஸ்டர்ன் யூபியில் இருக்கும்போது இன்னும் கங்கா யமுனா தோப், எக்ஸாக்டாக அந்த வெஸ்டர்ன் யூபி எங்கே இருக்குன்னா கங்கா யமுனா தோப், இந்த டெல்லி இருக்கிறதெல்லாம் சொல்லுவாங்க, டெல்லி இருக்கிறதெல்லாம் அங்கே. The Bharadas and Purus, the two major combined and thus formed the Kuru. ஸோ குருன்னா என்னென்னா பரதாஸ் அண்ட் புராஸ், இந்த ரெண்டு ட்ரைபும் சேர்ந்தது தான். History of the Kuru tribe is important for the battle of the Bharata. ஏன்னா மகாபாரதம் இங்கே உங்களுக்குள்ள தான் நடந்துச்சு. இந்த ட்ரைபுக்கும் திஸ் வார் இஸ் சப்போஸ் டு ஹாவ் பீன் ஃபாட் பிட்வீன் த கௌரவாஸ் அண்ட் பாண்டவாஸ். போத் ஆஃப் தம் யாருன்னா குரு. பரதா சேர்ந்து குருவாச்சு. இந்த குருவில் இருக்கிற ரெண்டு ஆளுங்க தான் கௌரவர்கள் பாண்டவர்கள் தான் சண்டை போட்டுட்டாங்க. அதில் குரு கிளான் கம்ப்ளீட்லி வைப்ட் அவுட். ஸோ அவங்களே சண்டை போட்டு அழிஞ்சிக்கிட்டாங்க. நம்ம அதில் அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டாங்க. அப்புறம் நான்-ஆரியன்ஸோடு சண்டை போட்டாங்கன்னு. அதான் எக்ஸ்கர்ஷன் ஹஸ்தினாபூர் ரிட்டல் டு 900 to 500 BC have revealed settlements and faint beginnings of town life. சொன்னல டவுன் உருவாகிறது லைட்டாக ஆரம்பிக்குது. பட் they do not at all answer the description of ஹஸ்தினாபூர் இந்த மகாபாரதத்தில் இந்த ஹஸ்தினாபூர் மாதிரிலாம் இல்லை அந்த எக்ஸ்கர்ஷனில் பார்க்கும்போது. பிகாஸ் the epic was finally compiled much later in 4th century AD. அப்போ 4வது செஞ்சுரிலாம் அது கம்பைல் பண்ணியிருக்காங்கன்னா, எழுதுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதை வழியாக கேட்டு வந்து மட்டும் எழுத மாட்டாங்க. கண்டெம்பரரியாக அப்போ இருந்து நடுவில் சேர்த்து விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ மெட்டீரியல் ஓகேவா. கோசலா இஸ் அசோசியேட்டட் வித் த ஸ்டோரி ஆஃப் ராமா. இஸ் நாட் மென்ஷன்ட் இன் வேதிக் லிட்ரேச்சர். ராமாயணம், அந்த ராம சாம்ராஜ்யத்தை பற்றிலாம் அங்கே மென்ஷன் ஆகலை. In eastern UP and North Bihar, the Vedic people had to contend against people who used copper elements and black and red earthen pots. காப்பர் யூஸ் பண்ணாங்களா, கொஞ்சம் முற்காலத்து ஆளுங்க, ஓகேவா, கொஞ்சம் பழைய ஆளுங்கன்னு வச்சுக்குவோம். அப்போது வேதிக் டைமில் கங்கா யமுனா தோப், வெஸ்டர்ன் யூபிலாம் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகியிருந்தாலும் ஈஸ்டர்னில் கொஞ்சம் பிரிமிட்டிவ் பீப்புள் தான் இருந்திருக்கிறாங்க. அப்போது இன்னும் மைக்ரேஷன் வந்து இன்னும் ஃபார் ஈஸ்ட்டுக்கு போகலன்னு அர்த்தம். In western UP, they had possibly come up against who used pots of ochre, red color and copper implements. ஸோ யூபிலையுமே இன்னும் கொஞ்சம் பழையாளுங்கிறதே சொல்கிறாங்க திருப்பி. They had been living from there about 1800 BC. They possibly also encountered thin habitations of people using black and red ware. It suggested that few places they came against the uses of the late Harappan culture. But these people seem to represent a conglomerate culture which cannot be characterized purely Harappan.
ஸோ அந்த வேதிக் பீப்புள் வந்து ஈஸ்ட்லேயும் சண்டை போட்டுக்கிட்டாங்க, காப்பர் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வெஸ்ட் யூபிலேயே அவங்க பக்கத்துலேயே வேற ஒரு ஆளுங்களும் இருந்திருக்காங்க. அவங்க லேட் ஹரப்பன் கல்ச்சரை கொஞ்சம் வச்சுருந்தாங்க. அதான் சொல்கிறாங்க. இதை நீங்கள் இண்டிவிஜுவலாக படிக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி சொல்லலாம் குழப்பம், என்னடா அது மாற்றி மாற்றி சொல்கிறாங்களேன்னு. இன்சியட்டில் தான் கொஞ்சம் பிரச்சனை. பேக் அண்ட் ஃப்ரண்ட் போயிட்டு வருவாங்க. கொஞ்சம் காம்ப்ரஹென்சிவாக கவர் பண்ணணும். Who were the opponents of the later Vedic peoples? Evidently, they did not occupy any large and compact area. And the numbers in the upper Gangetic basin does not seem to have been large. ஓகேவா? அதாவது வேதிக் பீப்புளுக்கு கூட சண்டை போட்டவங்க யாரும் அவ்வளோ அளவுக்கு பெருசாக மெச்சாரிட்டே கிடையாது. வேதிக் பீப்புள் succeeded in the second phase of the expansion because of iron weapons and horse-drawn chariots. ஸோ இரும்பும் குதிரையும் தான் அவங்களுக்கு அப்போ ஹெல்ப் பண்ண மாதிரி இப்போ ஹெல்ப் பண்ணிச்சு. பார்த்துக்கோங்க. குரு, பாஞ்சாலா, கோசலா, இந்த மகதா இதெல்லாம் இப்போ தான் கொஞ்சம் இதுக்கப்புறம் லேட்டாக ஃபார்ம் ஆகுது. 600 இதெல்லாம் அப்படியே டைட்டாக ஃபார்ம் ஆகிடும். மகதா இதெல்லாம் அப்படியே எம்பையராக ஃபார்ம் ஆகிடும் இதெல்லாம். ஓகேவா? அப்படியே பார்த்துக்கோங்க. இதை மனப்பாடம்லாம் பண்ண தேவை, சும்மா தெரிஞ்சுக்கோங்க போதும். அதுக்கு தான் போட்டிருக்கேன். மனப்பாடம் பண்ணதாலும் ஒன்றும் அதில் வேஸ்ட்டு மனப்பாடம் பண்ணுறது. கல்ச்சர் சொசைட்டி இதெல்லாம் எக்ஸாமே வரும். எக்ஸாமில் கேள்வி கேட்பாங்க. தி பிளேட்டட் கிரேவர், அயன் ஃபேஸ் கல்ச்சர் அண்ட் லேட்டர் வேதிக் எக்கானமி. இப்போ எக்கானமி வைத்து வைப்போம். எக்ஸ்கவேஷன் ஷோஸ் தட் அயன் வெப்பன் சச் அஸ் ஆரோ ஹெட்ஸ், ஸ்பியர் ஹெட்ஸ், ஈட்டியும் அம்பும் யூஸ் பண்ணியிருக்காங்க. காம்பினேஷன் வெஸ்டர்ன் யூபி ஃப்ரம் அபவுட் 800 BC. இதுதான் பெயிண்டட் கிரேவர். ஸோ பெயிண்டட் கிரேவரில் அப்படியே லைட்டாக கலர் இறங்கும். ஸோ எக்ஸாக்டாக எதிர்பார்க்கக்கூடாது. டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த வேதிக் பீரியட், நாலேஜ் ஆஃப் அயன் ஸ்ப்ரெட். Western UP and Videha, iron implements have been discovered area from 7th century. The metal itself called Syama Krishna Ayas in later Vedic text. ஸோ இரும்புக்கு இன்னொரு பேர் வந்து சியாமான் கிருஷ்ணாயஸ். இதை எழுதிக்கோங்க. பாயிண்ட் பின்னாடி எழுத ஆரம்பிச்சிருங்க. Although very few agricultural tools made of iron have been found. வெப்பன்ஸ் இருந்த வழியாக விவசாயத்துக்கு அதை யூஸ் பண்ணியிருக்கதா இல்லை. There is no doubt that agriculture was the chief means of livelihood of the later Vedic people. ஸோ விவசாயம் தான் பிரதானமான தொழில். ஓகேவா? லேட்டர் வித் டெக்ஸ்ட். ஓகே, அடுத்தது ப்ளவ்விங் வாஸ் டன் வித் த ஹெல்ப் ஆஃப் வுட் அண்ட் ப்ளோஷர். ஈவன் தோ அயன் இருந்தோ விவசாயத்துக்கு அவன் இரும்பு யூஸ் பண்ணல. which would possibly work in the light soil of the upper Gangetic basin. சாஃப்ட் சாயில் இருந்தவங்க விவசாயம் பண்ணியாச்சு. பட் ஆனால் டெக்கான் பிளேட்டில் விவசாயம் பண்ண முடியாது. அங்கெல்லாம் ஹார்ட் ராக், அங்கெல்லாம் இரும்பு தான் யூஸ் பண்ணிக்கணும். பட் அதை பற்றி நம்ம இப்போ கேங்கட்டிக் பேசின் தான் பார்க்குறோம். இனஃப் புல்லக்ஸ் could not be available because of the cattle slaughter in sacrifices. ஏன்னா ரிக்வேதிக் பீரியட்லேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லை பலி கொடுக்கறது. இங்கே இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுது. தர்ஃபோர் அக்ரிகல்ச்சர் வாஸ் ப்ரிமிட்டிவ். விவசாயம் பண்ணுறதுக்கு மாடும் கிடைக்கல, இரும்பு யூஸ் பண்ணலாம். ஸோ ப்ரிமிட்டிவாக தான் இருந்தது. ஆனால் அக்ரிகல்ச்சர் யூஸ் பண்ணாங்க. பட் there is no doubt about its wide prevalence. The Sadapada Brahmana speaks about length about the ploughing rituals. ஸோ நல்ல வெறும் சம்பிரதாயங்கள் மட்டுமே சடங்குகள் மட்டுமே இருக்கிறது பிராமணா அப்படி சொன்னல. அதில் சதாபதா பிராமணா அப்படின்ற ஒரு ஸ்பெஷல், அதை அவங்க எழுதுனது அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். இதில் ஜனகா கிங் ஆஃப் விதேகா, சீதாவோட அப்பா, அவரே உழவு விழுந்திருக்காரு. அந்த காலத்தில் கிங்ஸ் அண்ட் பிரின்சஸ் டிட் நாட் ஹெசிடேட் டு டூ மேனுவல் லேபர். அதே மாதிரி பலராமா த பிரதர் ஆஃப் கிருஷ்ணா இஸ் கால்டு ஹலாதரா ஆர் வீல்டர் ஆஃப் த ப்ளஃப். அவங்களுமே விவசாயம் அந்த காலத்தில் பெரியவமே அப்பர் வர்ணம் கூட ஹெசிடேட் பண்ணலை விவசாயம் பண்ணுறதுக்கு. ஆனால் லேட்டர் டைம்ஸ் ப்ளஃபிங் கேம் டு பி ப்ரொஹிபிட்டட் ஃபார் த மெம்பர்ஸ் ஆஃப் த அப்பர் வர்ணாஸ். ஸோ இனிஷியலாக அந்த சதாபத பிராமணத்தில் இருக்கும்போதெல்லாம் செய்யலான்னு இருந்திருக்கு. பட் ஆனால் லேட்ரு அது செய்யலை. இதுக்கப்புறம் நம்ம மகாஜனபதாசில் பார்க்கும்போது ராஜாக்கள் வந்து கடவுளுக்கு ஈக்குவல் அப்படின்னு வார்த்தையை பார்ப்போம். ஓகேவா? இப்போது எழுதிக்கணும், ஹலாதர் ஆர் வீல்டர் ஆஃப் த ப்ளஃப் அப்படின்ற மாதிரி எழுதிக்கோங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் வேதிக் பீப்புள் கேம் டு பி அக்கண்டட் வித் ரைஸ் இன் தி டோவாப். ஐவிசி பீப்புள்கிட்ட தான் அரிசி இருந்துச்சு. ஓகேவா? ரிக்வேதிக் பீப்புள்கிட்ட அரிசி கிடையாது. லேட்டர் பீப்புளில் தான் ஃபஸ்ட்டு அரிசி தெரியும். அதுவும் எங்கே வந்ததுக்கப்புறம் தான் தோவாப், அதான் கங்கை யமுனா தோவாப் கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் கால்டு விரிஹி. ஸோ ரைஸ்க்கு விரிஹி அப்படின்னு எழுதிக்கோங்க. அப்புறம் வேறு என்ன இருந்ததுன்னா வீட் இருந்தது, அப்புறம் பார்லி இருந்துச்சு. ஓகேவா? யூஸ் ஆஃப் ரைஸ் இஸ் ரெக்கமெண்டட் இன் ரிச்சுவல்ஸ் பட் த வீட் தட் ஆஃப் வீட் ஒன்லி இயர்லி. அதாவது ரைஸ் ரிச்சுவல்ஸ் யூஸ் பண்ண சொல்லியிருந்தாலும் அந்தளவுக்கு இல்லை. அதான்
வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் லென்டில்ஸ். ஸோ கிராப்பில் 4 கிராப் எழுதிக்கோ. அந்த இயரு இதை ஊரெல்லாம் தேவையில்ல, எக்ஸ்கர்ஷன் எங்கே நடந்துச்சுன்னா. த லேட்டர் வித் பீப்புள்ஸ் ஆர் த ரைஸ் ஆஃப் டைவர்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். அப்புறம் என்னென்ன ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்னு போட்டு ஸ்மித்ஸு, ஸ்மெல்டர், அதாவது எதாவது ஒன்று செய்கிறாங்க, இரும்பு செஞ்சாலும் சரி எது செஞ்சாலும் ஸ்மெல்டர்னால் உருக்குற இடம். ஓகேவா? what certainly do something iron working from 1000 BC. Numerous copper tools of the pre-1000 BC period found in Western Europe and Bihar might suggest the existence of copper myths in both Vedic and non-Vedic societies. The Vedic people, the copper objects have been found in painted graver sites. They are mainly used for hunting, war and hunting, and also for ornaments. ஸோ ஸ்மித்து, ஸ்மெல்ட்ரு, அப்புறம் காப்பர் ஆப்ஜெக்ட்ஸு, பாட்ரி, இதோடு தான். அப்புறம் வீவிங் வாஸ் கண்டினியூ டு உமன். அப்புறம் லெதர் ஒர்க்கு, கார்பெண்டர் ஒர்க்கு. இது வந்து பிளாக் அண்ட் ரெட் வேர்னு சொல்லுவாங்க. இது பிளாக் ஆன் ஸ்லிப்டு அப்படின்னு சொல்லுவாங்க. வரைஞ்ச மாதிரி தான், ஆனால் வரைஞ்சதில்லை அப்படின்ற மாதிரி. ஓகேவா? அதாவது சூடு போடும் போது ஒவ்வொரு மாதிரி சூடு போடல, பானையை சுட வைக்கும் போது. அதுதான். அவர் த மோஸ்ட் distinctive pottery of the period was painted graveware. It consists of bowls, dishes which are used either for rituals or for eating or for both. But the apparatus, glass horns and bangles found in the PGW layers may have been used as prestige கல்டிவேஷன் ஆஃப் ஸ்பெஷலைஸ்ட் கிராஃப்ட்ஸ். ஸோ ஏற்றத்தாழ்வுகள் ரிக்வேதிக்கில் ஆரம்பிச்சதுலாம் இதுலேயும் அப்படியே கண்டினியூ ஆகுது. 12 workers are also mentioned in the later Vedic text and they possibly cater the needs of the richer section of the society. அடுத்தது, people lived in mud brick houses or in wattle and daub houses erected on wooden poles. But since they cultivated with wooden plowshare, the peasants could not produce enough for feeding those who are engaged in other occupations. ஓகேவா? ஸோ சப்சிஸ்டன்ஸாக தான் இருந்திருக்கு, விற்கிற அளவுக்கு எதுவும் பண்ண முடியல. ஸோ ட்ரேடு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது, கம்மி. ஓகேவா? மெஜாரிட்டி ட்ரேட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அடுத்து, although the term nagara is used in later Vedic text, we can only trace the faint beginnings of the towns towards the end of the later Vedic period. ஸோ லேட்டர் Vedic periodல தான் 600-500 BC தான் 600-700 BC தான் வந்து சிட்டிஸ் உருவாகுது. ஏன்னா அப்போ தான் அயனோட பண்பாடும் யூசேஜும் அதிகமாகுது. Hastinapur and Kaushambi can be regarded as the primitive towns belonging to the end of the Vedic period. They may be called as proto-urban sites. The Vedic text also refers to the seas and sea voyages. This suggests some kind of commerce which may continue by the use of new arts and crafts. ஓகேவா? ஸோ ட்ரேட் நடந்திருக்கு, ஆனால் அரிசி வச்சோ இது வச்சோ ட்ரேட் நடக்கல, பட் கிராஃப்ட்ஸை வச்சு ட்ரேட் நடக்கல. நான் சொன்னால் ட்ரேடு நடக்கலன்னு சொல்ல முடியாது, நடந்திருக்கு, ஆனால் கம்மியாக தான் நடந்திருக்கு, ரொம்ப பிரதானமாக பண்ண முடியல. ஏன்னா ரொம்ப பிரதானமாக பண்ணும் போது தான் ட்ரேடு நடக்கும் போது சிட்டிஸ் உருவாகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? அக்ரிகல்ச்சர் became the primary source of livelihood. ஓகேவா? and life became settled and sedentary. Supplemented by diverse arts and crafts, the Vedic people were settled and permanently in upper Gangetic plains. The peasants living in the plains produced enough to maintain themselves subsistence, and they also could spare a marginal part of their produce for the support of princes and priests. ஸோ இது அவங்க வந்து தானமாக கொடுக்குற மாதிரி தான், இல்லை ரிக்வேதிக் பீரியடில் கொடுக்குற மாதிரி தானமாக கொடுக்குற மாதிரி தான். நோ டாக்ஸிங் சிஸ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. எப்போ டாக்ஸிங் சிஸ்டம் உருவானா அது சிட்டிஸ் உருவாகும் போது டாக்ஸிங் சிஸ்டம்க்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப பெருசாக எதாவது மெயின்டைன் பண்ணால் தான் டாக்ஸிங் சிஸ்டம்னே ஒன்று வரும். ஓகேவா? ஸோ சிட்டிஸ் இல்லை, ஸோ டாக்ஸிங் சிஸ்டமும் கிடையாது. ஸோ பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் விதாத்தா கம்ப்ளீட்லி டிஸப்பியர்டு. விதாத்தான்ற ஆர்கனைசேஷன் கம்ப்ளீட்லி சுத்தமாக போச்சு. இப்போ சபா சமிதி இருக்குது, ஆனால் கேரக்டர் மாறிடுச்சு. தி கேம் டு பி டாமினேட்டட் பை பிரின்சஸ் அண்ட் ரிச் நோபல்ஸ். ஸோ வெகுஜன மக்கள் இருக்கிறது இல்லை, சபா வந்து எல்லா மக்கள் இருக்கிறது, சமிதி ஸ்பெஷல் பீப்புள் இருப்பாங்கள்ல. ஸோ ரெண்டுமே போய் வெறும் பெரிய ஆளுங்க தான் டாமினேட் ஆகிட்டாங்க. விமன் no longer permitted to sit on the சபா and it was dominated by nobles and brahmanas.
ஸோ இது ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் எழுதிக்கணும். இப்போ சபா சமிதியில் விமன்ஸ் அலோவ் பண்ணுறது இல்லை, டாமினேட்டட் பை நோபல்ஸ் அண்ட் பிராமணாஸ் ரிச் பீப்புள் அப்படின்ற மாதிரி மாறிப்போச்சு. அவ்வளோதான். இந்த பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷனில் இதை தனியாக எழுதிக்கணும், ஏன்னா அது கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரிக்வேதிக் பீரியடில் எந்த அளவுக்கு இருந்துச்சு, லேட்டர் பீரியடில் எந்த இருந்துச்சுன்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சபா சமிதி இதை தான். The formation of wider kingdoms made the king more powerful. கிங்டம்ஸ்னு சொல்கிறாங்க, பட் கிங்டம்லாம் ஆகலை. ஓகேவா, கிங்டம்ஸ்னு வார்த்தை இருக்குது. ட்ரைபல் அத்தாரிட்டி டெண்டட் டு பிகம் டெரிட்டோரியல். அந்த இடத்துல மட்டும்தான் அந்த ட்ரைபுக்கோட அத்தாரிட்டி இருக்கும். பிரின்சஸ் ரூல்டு ஓவர் ட்ரைப்ஸ், பட் த டாமினன்ட் ட்ரைப்ஸ் பிகம் ஐடென்டிக்கல் வித் டெரிட்டரிஸ். ஓகேவா, அதாவது ராஜாக்களோட இளவரசரோட பவர் அதிகமாக ட்ரைபோட முக்கியத்துவம் குறைஞ்சிச்சு. ஆனால் சில இடத்துல பெரிய ட்ரைபாக இருந்ததுன்னா அவங்களோட இடத்த மெஜாரிட்டியாக காட்டுறாங்க. இட்ஸ் மேபி இன்ஹாபிட்டட் பை ட்ரைப்ஸ் அதர் தன் தேர் ஓன். ஃபர்ஸ்ட் பாஞ்சலா வாஸ் தி நேம் ஆஃப் அ பீப்புள் அண்ட் தென் பிகேம் நேம் ஆஃப் அ ரீஜன். ஏன்னா பெரிய ட்ரைபாக இருந்ததுன்னா அது ரீஜனுக்கு பேர் வைக்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்குது. த டேர்ம் ராஷ்ட்ரா விச் இண்டிகேட்ஸ் ஃபர்ஸ்ட் அப்பியர் இன் திஸ் பீரியட். ராஷ்ட்ரானா ஒரு நாடுன்ற மாதிரி அர்த்தம். அது இந்த டைம் தான் உருவாகுது. அந்த டைம் உருவாகுதுன்னா அதை 700 BC 650 BC அந்த டைமில் உருவாகுது. த கிங்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் வாஸ் ஸ்ட்ரென்தன் பை ரிச்சுவல். சடங்குகள் இன்னும் அதிகமாகுது. இப்போ பெர்ஃபார்ம் ராஜசூய sacrifice which was supposed to confer supreme power on him. He performed the Ashwamedha, which meant unquestioned control over an area in which the royal horse ran uninterrupted. ஒன்றும் ராஜசேனா அவங்க ராஜசேனா அவங்க பதவி ஏற்கிறது, அதை எழுதிக்கோங்க. ராஜசேனா அவங்க வந்து பதவி ஏற்கிறது. அஸ்வமேதனா குதிரையை வந்து நாட்டுக்குள்ளே ஓட விடுறது. இந்த குதிரை எங்கெல்லாம் போகுதோ, எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, அந்த குதிரையை அவங்க அப்படியே விட்டுட்டாங்கன்னா, அந்த நாட்டுக்குள்ளே ஓட விட்டாங்கன்னா, இவங்க அந்த குதிரையை ஓட விட்ட ராஜாவுக்கு அடிபணிஞ்சு போகிறான்னு அர்த்தம். இஃப் அந்த எதிரி வேறு நாட்டுக்கு அந்த குதிரை உள்ளே போய் அந்த குதிரையை போட்டு தள்ளிட்டாங்கன்னா 2 பேர் சண்டைக்கு போடணும்னு அர்த்தம். அப்புறம் அந்த குதிரை வந்து ஒரு நாள் திரும்பி போகிறது 40-45 நாள் ஆகும். இந்த மாதிரி எலாபரேட்டான ரிச்சுவல்ஸ்லாம் இருக்குது. ஓகேவா, யூ ஆல்சோ பெர்ஃபார்ம் த வஜப்பேயா ஆர் த சேரியட் ரேஸ். ஸோ இது எழுதிக்கோங்க வார்த்தையை. வாஜப்பேயா அப்படின்னா சேரியட் ரேஸ் அப்படின்ட்டு. விச் த ராயல் சேரியட் வேர் மேட் டு வின் த ரேஸ் அகேன்ஸ்ட் ஹிஸ் கிங்ஸ்மென். ஆல் திஸ் ரிச்சுவல்ஸ் இம்ப்ரெஸ் த பீப்புள் வித் இன்க்ரீஸிங் பவர் அண்ட் ப்ரெஸ்டீஜ் ஆஃப் த கிங். ஸோ கிங்கோட பவர் ஸ்ட்ராங் ஆகுது ரிச்சுவல்ஸ்னால. During this period, collection of taxes and tributes seem to have been common. ஓகேவா, இது வந்து லேட்டரில் அது ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அது ஸ்பெசிஃபிக்காக லேட்டரில் தான் மாறுது. இனிஷியலாக டாக்ஸஸ்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. They were probably deposited with an officer called Sangrihithi. The epics tells us that the time of big sacrifices, large scale distribution were made by princes and all sections of people were fed sumptuously. அதாவது பலி கொடுக்கும் போது அதில் மக்கள்கிட்டையும் கொடுத்து பகிர்ந்துன்றதோட அவங்க எல்லாருக்கும் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அப்பப்போ கொடுத்துருக்குறாங்க சாக்ரிஃபைஸ் அப்போ மட்டும். இந்த டிஸ்சார்ஜ் ஆஃப் his duties the king was assisted by priest, commander, பிராமணர்கள், சேனாதி, chief queen and other high functionaries. At the lower level administration was possibly carried on by village assemblies which may have been controlled by chiefs of the dominant tribes. So இன்னும் ட்ரைபல் கல்ச்சர் ஃபுல்லாக போகலை, கொஞ்சோண்டு இருக்குது. These assemblies were also trusted with the trial of local cases. But even in later Vedic times the king did not possess a standing army. Tribal units were mustered in times of war. And according to one ritual, for success in war, the king had to eat along with his people. பீப்புளுக்கு விஸ் அப்படின்னு அப்போ பேர் இருந்துச்சு. ஃப்ரம் த சேம் பிளேட். ஸோ மக்களாக இருந்தால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியுன்ற மாதிரியான அர்த்தம். அது சொசைட்டி எப்படி இருந்துச்சு அப்படின்னும் போது அதே தான். பிராமணா, ராஜாக்கள், சத்திரிகள் ஆர் வைசியன், சூத்ரன் 4 இருந்துச்சு. ஓகேவா. த க்ரோவிங் கல்ட் ஆஃப் சாக்ரிஃபைஸ் எனாமஸ்லி ஆடட் டு த பவர் ஆஃப் த பிராமணாஸ். ஸோ இந்த சடங்குகள் செய்கிறதுக்கு சடங்களோ பலி செய்கிறதுக்கு யாருக்கு தெரியும்னா பிராமணர்களுக்கு தெரியும். இந்த பிராமணர்களோட அந்த கெப்பாசிட்டி அதிகமாக ஆரம்பிச்சது, மதிப்பு அதிகமாக இருந்துச்சு. இந்த பிகினிங் பிராமணர்கள் வந்து ஒன் ஆஃப் த 16 ப்ரீஸ்ட்லி கிளாஸ்ட் 16 பேர் ப்ரீஸ்ட்லி கிளாஸ் இருந்தாங்க சடங்கு செய்கிறதுக்கு. ஆனால் அதில் பிராமணர்கள்னு ஒன்று மட்டும் லேட்டராக கிராஜுவலி ஓவர் ஷேடோட் அதர் ப்ரீஸ்ட்லி குரூப்ஸ் அண்ட் எமர்ஜஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிளாஸ்.
They conducted rituals and sacrifice for their clients and for themselves, and also officiated at festivals associated with agriculture operations. விவசாயம் பண்ணும்போது அவங்க சடங்கு சம்பளம்லாம் செஞ்சுருக்கிறாங்க. They prayed for the success of their patron in war and return the king pledged not to do any harm to them. அதாவது இந்த மந்திரங்கள் இதெல்லாம் செஞ்சால் ராஜா திருப்பி எதுவும் பண்ண மாட்டார் அப்படின்னு அர்த்தம். Sometimes the Brahmanas came into conflict with the Rajanyas, who represented the order of the warrior nobles for position of supremacy. என்னாச்சுன்னா ஈகோ கிளாஸ் ஆகிடுச்சு. அதிக அந்த ரிச்சுவல்ஸ் செஞ்சால் தான் நீ ராஜாவே ஆக முடியும். ராஜசூயான்னு செய்யும் போது தான் பதவியாக இருக்க முடியும். அது செய்யறதுக்கு யாருக்கு பவர் இருக்குது? ராஜா பிராமணாஸ்க்கு தான் பவர் இருக்குது. அப்போது யார் பெருசு அப்படின்ற மாதிரி ஒரு ஈகோ கிளாஷ் ஆகிடுது. ஓகேவா? பட் when the two upper orders had to deal with lower orders, they made up the differences. அது இவங்க ரெண்டு பேரும் திடீர்னு ஒன்றாயிடுவாங்க. எப்போனா சூத்ரர்களும் வைஷ்யர்களும் அடக்கணுன்னா மட்டும் ஒன்றாயிடுவாங்க. From the end of the later Vedic period began to be emphasized that two should cooperate to rule over the rest of the society. ஸோ லேட்டர் Vedic பீரியடில், அதாவது கரெக்டாக 600 BC கிங்டம்லாம் உருவாகும் போது எக்ஸாக்டாக ரெண்டும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு அவங்க மற்ற ரெண்டு இதையும் ரூல் பண்ணுறதுக்கு ஐடியா போட்டாங்க. அதுதான் என்ன சொல்லணும்னா தர்மசாஸ்திரத்தைப்படி நடக்கணும். தர்மசாஸ்திரம் போது ராஜாவோட வேலை என்னென்னா மற்ற ரெண்டு வர்ணங்களையும் வர்ணத்துக்குள்ளே எல்லாருமே இருக்கணும். வர்ணங்கள் தவறி போனால் ராஜா அந்த தர்மத்தை காப்பாற்றணும். இதை கண்காணிக்கிறது யாருன்னா பிராமணர்கள். அதுக்கான சட்டத்தை ஏற்றதெல்லாம் பிராமணர்கள் அப்படின்னு வரும். ஓகேவா? The Vaishyas continues the common people, வெகுஜன மக்கள். ஓகே, எங்கெங்கே இருந்தாங்கன்னா விவசாயம் பண்ணாங்க, மாடு மேய்ச்சாங்க, அப்புறம் அவங்க ஆர்டிசன்ஸ் இருந்தாங்க. இப்போ எழுதிக்கும் வைஷ்யாஸோட வேலை. ராஜாவோடது நாட்டை காப்பாற்றுறது. பிராமணருக்கு வேலை ரிச்சுவல் சாக்ரிஃபைஸ் செய்கிறது. இப்போ வைஷ்யாஸோட வேலைன்னா அக்ரிகல்ச்சரு, கேட்டில் ப்ரீடிங், ஆர்டிசன்ஸ். அப்புறம் எண்ட் ஆஃப் த வீடிக் பீரியடில் அவங்க ட்ரேட் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ட்ரேடை ஆரம்பிக்கிறதுனால தான் சிட்டிஸ் உருவாகுது. சிட்டிஸ் உருவாகும் போது ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே போகுது. வைஷ்யாஸ் அப்பியர் டு பி த ஒன்லி ட்ரிபியூட் பேயர்ஸ் இந்த லேட்டர் Vedic டைம்ஸ். அவங்கள்ட்ட இப்படி தான் காசு இருந்தது. ஸோ அவங்க தான் வரி செலுத்துறது வந்தாலும் எதாவது பண்ண முடியும். அப்போ இந்த டேக்ஸ் கலெக்ஷன் சிஸ்டம் காமன் இருந்துச்சுல, அது என்ன தான் லேட்டர் Vedic பீரியட் தான் மென்ஷன் பண்ணுறாங்க. அது ஸ்பெசிஃபிக்காக கொடுக்காம ஜென்ரலாக சொன்னோன்னே முன்னாடி என்ன டேக்ஸ் இல்லைன்றீங்க, இப்போ டேக்ஸ் இருக்குன்றீங்க அப்படின்ற மாதிரி நமக்கு குழப்பம். ஓகேவா? Kshatriyas are represented as living on the tribute collection of the Vaishyas. The process of subjugating the masses of the tribesmen to the position of tribute payers was long and protracted. ஸோ ட்ரைப்ஸ்னு அவங்களுக்குள்ள தான் லாயல்ட்டி இருப்பாங்க. இப்போது வேறு யாருக்காவது வேறு ஒரு ராஜான ஒரு ஆள் அவங்களுக்கெல்லாம் செய்யணும் போது அவங்கள அடக்கி ஆள்றாங்க. ட்ரைபுக்குள்ளே வெவ்வேறு ட்ரைபை. We have several rituals prescribed for making refractory people submissive to the prince. ஸோ இளவரசனுக்கோ ராஜாக்கோ பணிந்து போகணும். All the three higher varnas shared one common feature. They were entitled to உப்பநாயனா or invested. பூணூல் போடுறது தான் உப்பநாயனா. ஓகேவா? அது எழுதிக்கோங்க. உப்பநாயனா அப்படின்னா பூணூல் போடுறது. இந்த சேக்கத்தை அக்கார்டிங் டு த வேதிக் மந்த்ராஸ். இதை யார் செய்வானா? பிராமணர்கள் தான் செய்வாங்க. இது 3 வர்ணங்களுக்கு உண்டு. 4th வர்ணா அது அவங்களுக்கு மறுக்கப்பட்டது. இம்போஷன் டிசபிலிட்டிஸ் ஆன் தி சூத்ராஸ். அதனால தான் அவங்களுக்கு தகுதி இல்லைன்னும் போது அவங்களாம் வரவே முடியாது. இந்த 3 வர்ணம் மட்டும்தான் இரு பிறப்பாளர்கள். அதாவது 2 தடவை பிறந்து வராங்க. அதாவது பூணூல் போடுறதுக்கு முன்னாடி ஒரு பிறப்பு, பூணூல் போட்டதுக்கப்புறம் 2வது பிறப்பு அப்படின்ட்டு. ஸோ இது எங்களுக்கு தகுதி கிடையாது, அதனால் போட முடியாது. எவ்வளோ செலவு பண்ணாலும் போட முடியாது. Prince who represented the Rajanya order tried to assert that power over all 3 varnas. According to Atreya Brahmana, in relation to the prince, the Brahmana is described as seeker of livelihood and an acceptor of gifts but removable will. ஸோ பிராமணர்கள்லாம் என்ன அப்படின்னு ஐத்திரேய பிராமணத்தில் என்ன இருக்குன்னா, யாசகம் தேடி போகணுன்றது இருக்குது. இல்லைனா யாராவது ஃப்ரீயாக கொடுத்தா வாங்கிக்கணும். ஓகேவா? அவங்களாம் எதுவும் வலுக்கட்டாயமாக வாங்கக்கூடாது. பட் ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக தான் எல்லாம் நடக்குது. அவங்களுக்கு கேட்டு யார் பவர்ஃபுல்னு அடிச்சுக்கிறாங்க. பட் ஆனால் யாசகம் கேட்டு வாங்கணுன்னு தான் அந்த வேதங்கள் பிராமணத்தில் சொல்லியிருக்கு. வைஷ்யஸ் ட்ரிபியூட் பேயிங் ஃபஸ்ட்டே பார்த்தோம். மென் ஃபார் பீயிங் பீட்டன் அண்ட் அப்ரஸ்ட் அட் வில். பணக்கார வைஷ்யர்கள் பிரச்சனை இல்லை, பட் இல்லாதவங்க விவசாயம் பண்ணுறவங்க அதான் கதை. ஃபர்ஸ்ட் பொசிஷன் சூத்ரர்களுக்கு தான். இஸ் கால்டு சர்வெண்ட் ஆஃப் அனதர். ஏன்னா அவங்களோட வேலைன்னா அடுத்தவங்களுக்கு வேலை செய்கிறது தான் வேலையே. டு மேட் டு ஒர்க் அட் வில் பை அனதர் அண்ட் டு பீட் நட் ஆல். இப்போ வைஷ்யர்களே அடி வாங்கினாலும் கூட மேல் வர்ணத்துக்கிட்ட அவங்கக்கிட்ட அடி வாங்குறது சூத்திரர்கள் அப்படின்றது அதுக்கு அர்த்தம்.
இதுக்கு அம்பேத்கர் சொல்லியிருப்பார் கிரேடட் இன்இக்வாலிட்டின்னு, படிநிலையிலே ஒரு ஒரு வித்தியாசம் இருக்குது அப்படின்ட்டு. நீ அடி வாங்கிட்டு இருக்க, ஆனால் உனக்கு அடி வாங்கின ஒருத்தருக்கான ஒரு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லுவாங்க. பட் generally later it texts draw a line of demarcation between the three higher varnas on the order on the one hand and Shudras on the other. ஸோ 3 பேர் போல அவங்க ஒன்று, சூத்ரர்கள் தனி, அதான் 3 பேரும் இரு பிறப்பாளர்கள்னு அர்த்தம். There were nevertheless several public rituals connected with the coronation of the king in which Shudras participated. Even though நிறையா பதவியேற்பு விழாவில் வெகு சூத்ரர்கள் பங்கு பெற்றாங்க அப்படின்னு இருக்குது. presumably as members of the original tribe. Certain sections of artisans such as Radhakara or chariot maker, so அந்த term எழுதிக்கோங்க, enjoyed high status, were entitled to the sacred thread ceremony. Therefore even in later times Varna distinction had not advanced so far அப்படி தான் சொல்கிறாங்க. பட் ஆனால் அது ஸ்ட்ராங் ஆகிட்டு தான் இருக்குது. பட் ஏன் அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கும் புரியல. The family we notice the increasing power of the father, so patriarchal அப்படியே பேட்ரியார்கி ஃபாலோ ஆகிட்டே வருது. ஈவன் தோ இதுக்கு ரிக்வேதிக் டைமில் வந்து சிலை வழிபாடு, ஃபேலிக் வழிபாடு, அதுக்கு முன்னாடி ஃபேலிக் வழிபாடு வழிபட்டாலும் அது பேட்ரியார்கல் தான். ஏன்னா மெஜாரிட்டி பேட்ரியார்கல். who even could disinherit his son. In princely families the right of primogeniture was getting stronger. Male ancestors came to be worshipped. Women were generally given a lower position. So womenக்கு position lower ஆகிட்டு இருக்கு. Although some women theologians took part in philosophic discussions and some queens participated in coronation rituals. எல்லாமே some தான். Ordinarily men were thought to be inferior and subordinate to men. அங்கங்கே எக்ஸப்ஷனல் கேஸாக இருக்கக்கூடிய பட் மெஜாரிட்டி மதித்து நடத்துறதில்லை. The institution of கோத்ரா appeared in later Vedic times. ஓகேவா, கோத்திரம், குலம் கோத்திரம் சொல்லுவாங்கள்ல, என்ன கோத்திரம், விஷ்ணு கோத்திரம், அந்த கோத்திரம், இந்த கோத்திரம்னால இதில் நிறைய இருக்குது. வசிஷ்ட கோத்திரம், அந்த கோத்திரம், இந்த கோத்திரம்னு. பட் நம்ம சவுத்தில் அதை ஃபாலோ பண்ணுறது அந்த மாதிரி எதுவும் ஃபாலோ பண்ணுறதில்ல. பட் நார்த்தில் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா, கோத்தாங்களுக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. இந்த கோத்திரமும் அந்த கோத்திரமும் கூட தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஒன்றும் இல்லை, கோத்திரங்கள்லாம் நான் ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு ரிஷிகள் இருக்காங்கள, அந்த ரிஷிகளோட ஃபாலோவர்ஸ் இல்லை அவங்களோட அடுத்தடுத்த லீனியேஜ், அதாவது அடுத்தவங்களோட குழந்தைங்க. இப்போது அவங்க சொல்லி கொடுத்து தான் அவங்க பையனுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, அவங்க சிஷ்யனுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த நாலேஜ் இவங்களுக்குள்ளே வரும். பட் ஆனால் அந்த அந்த மைண்ட் செட் வந்து ரொம்ப பரவலாக இருக்காது. அதாவது ஒரே கருத்தையே திருப்பி ஜெனட்டிக்காகவும் பாஸ் பண்ணுற மாதிரி மீம்ஸ், அதாவது ஒரு கருத்தாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கோத்தங்களுக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, கோத்திரங்களுக்கு வெளியே தான் கல்யாணம் பண்ணணுன்னு ஸ்ட்ராங் பண்ணுறாங்க. ஏன்னா அப்போ தான் பண்ணும்போது அந்த இன்னொரு கோத்திரத்தில் என்ன கருத்துகள் இருக்கோ அது மிக்ஸ் ஆகும், டிஸ்கஷன் அண்ட் டெலிபரேஷன்னு சொல்லுவாங்க, அது வரும் அப்படின்னு கோத்திரங்களுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இப்போ அது ஒரு மாதிரி ஜாதி மாதிரி இப்போ நினச்சிக்கிறாங்க. பட் ஆனால் அப்போ உருவாக்கும் போது கருத்துக்கள் வந்து மாறுபடணும் அப்படின்ட்டு. ஓகேவா, அதனால தான் வசிஷ்ட கோத்திரம், விஸ்வாமித்திர கோத்திரம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சிவகோத்திரம், விஷ்ணு கோத்திரம் எங்கே இருந்துச்சு எனக்கு தெரியல. கோத்திரம் வந்து ரிஷிகளோட லீனேஜ், அவங்களோட ஆன்சஸ்டர்ஸ் அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேவா, லிட்டரலி இட் மீன்ஸ் கவ் பென் ஆர் த பிளேஸ் வேர் cattle belonging to the whole clan are kept. But in course of time it signified descent from a common ancestor. ஓகேவா, people began to practice exogamy, கோத்திர எக்ஸோகேமி, அதாவது ரெண்டு கோத்திரம் மிக்ஸ் ஆகிறது. No marriage could be take place between belonging to the same கோத்ரா or having the same ancestor. ஓகேவா, ஆஷ்ரமா ஆர் 4 ஸ்டேஜ். ஸோ இதை எழுதிக்கோங்க, 4 ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் ஆர் ஆஷ்ரமாஸ். இது ஒன்றும் இல்லை, நான் அது பிரம்மச்சரியம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறது, கிரகஸ்தா குடும்பஸ்தனாக ஆகிறது கல்யாணம் பண்ணிக்கிட்டு, வனப்பிரஸ்தா காட்டுக்கு போகிறது, வனவாசம் போகிறது, சம்யாசா கம்ப்ளீட் ரிட்டையர்மெண்ட் ஃப்ரம் த வேர்ல்டு, இறந்து போகிறது இல்லைனா இறந்து போகிறது தான். பட் ஒன்லி 3 ஆர் மென்ஷன் இந்த லேட்டர் வித் பீரியட். லாஸ்ட் ஆர் 4th ஸ்டேஜ், அதாவது சந்நியாசம் போகிறது, அதான் சம்யாசா அப்படின்னு இருக்குது. ஹேட் நாட் பின் வெஸ்டர்ட் அடாப்ஷன் இந்த லேட்டர் வித் டைம்ஸ். இதெல்லாம் ரொம்ப லேட்டாக தான் வருது. எப்போ தானே கரெக்டாக 6th BCக்கு மேலே வருது. யார் அப்படின்னா அந்த ஜெயினிசம் புத்திசம்லாம் வனவாசம் போகிறது, அந்த இது சால்வேஷன், அட்டைன் சால்வேஷன் சொல்லுவாங்க, அதெல்லாம் அந்த லேட்டர் இதுக்கு தாண்டி அதுக்கப்புறம் தான் வருது, 5ஆம் நூற்றாண்டு அந்த டைமில் வருது. காட்ஸ் ரிச்சுவல்ஸ் அண்ட் ஃபிலாசபி. ஸோ இந்த டைமில் காட்ஸ் ரிச்சுவல்ஸ் ஃபிலாசபிங்கிற ரிச்சுவல்ஸ் ஓரளவுக்கு பார்த்துட்டோம். இருந்தாலும் திருப்பி பார்ப்போம்.
In later Vedic period, the upper Doab, other Ganga Yamuna Doab, developed on the cradle of Aryan civilization under Brahmanical influence. The whole of the Vedic literature seems to have been compiled in the area in the land of Kuru Panchalas. The cult of sacrifice was the cornerstone of this culture, was accompanied by numerous rituals and formulae. The two outstanding Rigvedic gods, Indira, Purandaraன்னு சொல்கிறது, அப்புறம் பிரேக்கர் ஆஃப் ஃபோர்ட் சொல்லலாம், அப்புறம் அக்னி ஃபஸ்ட்டு செகண்டில் இருந்தாங்க. இவங்க இம்பார்ட்டன்ஸை இழந்துட்டாங்க, லாஸ்ட். ஓகேவா. அந்த அதர் ஹேண்ட் பிரஜபதி த கிரியேட்டர், பிரம்மா. ஓகேவா. அதுதான் பிரஜபதி அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எழுதிக்க பிரஜபதி ஆர் கிரியேட்டர். கேம் டு த supreme position later Vedic pantheon. Some of the other minor gods of the Rigvedic period also came to be forefront. Rudran, the god of animals, became important later times. Vishnu came to be considered preserver and protector. Vishnu பிரம்மா பிரஜபதி வந்து உருவாக்குறவர், விஷ்ணு காக்கிறவர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான். ஸோ இந்த ருத்ரா, பிரஜபதி, விஷ்ணுன்னு எழுதிக்கணும். The people who now led a settled life instead of semi-nomadic life as they did in Rigvedic life. Okay. In addition, some symbolic objects began to be worshipped, and we notice signs of idolatry in the later Vedic times. ஸோ ஃபஸ்ட்டு உருவ வழிபாடு அப்படின்னு எப்போ வருது அப்படின்னா லேட்டர் Vedic டைம்ஸ் தான் வருது. ஃபேலஸ் வர்ஷிப்பும் மதர் காடஸ் வர்ஷிப்பும் வேறு. ஓகேவா. இயற்கையை மனுஷனாக பாவித்து செய்யறது வேறு. இது இப்போ வந்து என்ன, இயற்கையை மனுஷனாக பாவித்து சாமி கும்பிட்றாங்க. ஓகேவா. Society came to be divided into social classes. Some of the social orders came to have their own deities. So நான் ஒவ்வொரு வர்ணங்களுக்கும் ஒவ்வொரு கடவுள் உருவாக்குறாங்க. Pushan, who is supposed to look after the cattle, came to be regarded as the god of the Shudras. So Pushan போட்டு god of the Shudras அப்படின்னு போடுங்க. Although in the age of Rigvedic, cattle rearing was the primary occupation of the Aryans. So திருப்பி அதே தான் சொல்கிறாங்க. People worshipped gods for the same material reasons in this period as they did in the earlier times. ரிக்வேதிக்கில் பார்ப்போம்ல, அறிவு வேணும், அது வேணும் இல்லை, நிறைய குழந்தை வேணும், குறிப்பாக ஆண் பிள்ளை வேணும், ஏன்னா போருக்கு போகிறதுக்கு அவன் தான் வாட்டமாக இருப்பான் அப்படின்ற மாதிரி வேண்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால பெண் பிள்ளைகளுக்கு அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, பிறப்பில் முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்றது அப்படியே இன்னும் ஃபாலோ ஆகுது. However, the mode of worship changed considerably. Prayers continue to be recited. அதாவது பாட்டு பாடுற மாதிரி சாமி கும்பிட்றது அது வந்து இருக்குது, இன்னமும் இருக்குது. பஜனை பாடுறது. பட் திஸ் இஸ் டு பி டாமினன்ட் மோட் ஆஃப் பிளக்கேட்டிங் த காட்ஸ். அந்தளவுக்கு பெருசாக ஃபாலோ பண்ணுறது இல்லை. அதுக்கு போல் என்ன ஆயிடுச்சுன்னா ரிச்சுவல்ஸும் சாக்ரிஃபைஸும் அதிகமாகிடுச்சு. சாக்ரிஃபைஸ் பலி கொடுக்கறது அதிகமாகிடுச்சு. போத் பப்ளிக் அண்ட் டொமஸ்டிக் கேரக்டர். வீட்லேயும் சரி, வீட்டில் எலுமிச்சம்பழம் பூசணி குடைக்கிற மாதிரி. ஓகேவா. பப்ளிக் சாக்ரிஃபைஸ் இன்வால்வ் த கிங் அண்ட் ஹோல் ஆஃப் த கம்யூனிட்டி. சில டைம் கிங் வந்து வெகுஜன மக்களுக்கு விசுக்கு கொடுத்துட்டு கூட உட்காந்து சாப்பிடணுக்கலாம், அதான். ஸோ ஸ்டில் மெனி கேசஸ் ஐடென்டிக்கல் வித் த ட்ரைப். ப்ரைவேட் சாக்ரிஃபைஸ் வேர் பெர்ஃபார்ம் பை இண்டிவிஜுவல்ஸ் இன் தர் ஹவுஸ் பிகாஸ் spirit later Vedic period led a settled life and maintained well sustained established household. ஸோ பப்ளிக்கை மட்டும் ராஜா மட்டும்தான் கொடுக்க முடியுங்களா, பணக்கார குறிப்பாக ட்ரேட் பண்ண முடிஞ்ச வைசியர்களும் கொடுக்கலாம். ஓகேவா. அதான் சொல்ல வராங்க. இண்டிவிஜுவல்ஸ் ஆஃபர்ட் அப்லேஷன்ஸ் டு அக்னி அண்ட் ஈச் ஒன் ஆஃப் திஸ் டுக் த ஃபார்ம் ஆஃப் எ ரிச்சுவல் ஆர் சாக்ரிஃபைஸ். பலி இல்லைன்னா பெரிய சடங்கு சம்பிரதாயங்கள் பண்ணிகிட்டே தான் இருந்திருக்காங்க. சாக்ரிஃபைஸ் இன்வால்வ் த கில்லிங் ஆஃப் அனிமல்ஸ் ஆன் லார்ஜ் ஸ்கேல், எஸ்பெஷலி டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கேட்டில் வெல்த். அதனால தான் கெஸ்ட்டுக்கு கூட நான் அந்த சொன்னல கோகனா, ஒன் ஹூ வாஸ் ஃபெட் ஆன் கேட்டில். ஸோ சாக்ரிஃபைஸ்னாலேயும் விலங்குகள் அதிகமாக போய் குறையாமிச்சது. கெஸ்ட்டு வந்தால் கொடுக்குறது ரொம்ப கம்மி தான் வச்சுக்கோங்களேன். இல்லை அதுவும் பிரதானமாக இருந்திருக்கலாம். இல்லைனா ஸ்பெஷலாக மாட்டை திங்கிறதுக்குனே வரான் அப்படின்ட்டு இந்த வார்த்தை வந்துருக்கு, கோகனா அப்படின்ற வார்த்தை வந்திருக்காது. ஓகேவா. இந்த வார்த்தை எழுதிக்கணும். சாக்ரிஃபைஸ் அதிகமாக ஆரம்பிச்சிது. தி ப்ரீஸ்ட் ஹூ அஃபிஷியேட்டட் த சாக்ரிஃபைஸ் ஆர் ரிவார்டட் ஜெனரஸ்லி. தட்சிணை கொடுக்குன்னு சொல்லுவாங்களா, கிஃப்ட்டு. ஏன்னா கிஃப்ட்டு மூலமாக தான் பிராமணர்கள் இருக்கணும் அப்படின்ட்டு ஐத்திரேய பிராமணத்தை சொல்லியிருக்குல்ல, அதான். Sacrifice were accompanied by formulae which had to be carefully pronounced by the sacrificer. ரொம்ப கரெக்டாக சொல்லணும், மந்திரங்கள் சொல்கிறது தான் பலி கொடுக்கும் போது. சாக்ரிஃபைஸ் known as யஜமானா, த பர்ஃபன் ஆஃப் யக்னம்னு சொல்லுவாங்கல்ல, அதான். யக்னம்னா யாக குண்டை வளர்க்குறது, யக்ஞம் செய்கிறது, மந்திரம் பலி கொடுக்கறதுன்றது தான் யக்ஞம். ஸோ இதை எழுதிக்கணும். தக்ஷிணார் கிஃப்ட்டு, யஜமானா பர்ஃபார்மர் ஆஃப் யக்ஞா. And much his success depends on the magical power of words uttered in sacrifice. ஸோ மந்திரங்கள் சொல்கிறது முக்கியம்.
These formulae and sacrifices were invented, adopted and elaborated by the priests called Brahmanas. ஸோ பிராமணர்கள் அதிகமாக அதை பெருசாகினாங்க. Brahmanas claimed a monopoly of priestly knowledge and expertise. They invented a large number of rituals and some were adapted from the non-Aryan. ஸோ நேட்டிவ் பீப்புள்லேருந்து சில எடுத்துக்கிட்டாங்க. The reason for the invention and elaboration of rituals is not clear. ஏன் அந்த மாதிரி பண்ணாங்கன்னு தெரியாது. பட் ஆனால் கம்யூனிஸ்ட் பார்வையிலேருந்து பார்த்தா தன்னோட தேவைக்காக அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா நான் சொன்னால் தான் நீ வந்து பூணூல் போட முடியும், நான் சொன்னால் தான் நீ ராஜா ஆக முடியும். ஏன்னா ராஜாவுக்கு ஃபஸ்ட்டு இது வந்து பூணூல் போட்டால் தான் ராஜான்னு எடுத்துக்குவாங்க. ஏன்னா அது ஒரு இது ஓகே. அப்போது இந்த சடங்குகள் நீ பண்ணால் உனக்கு ராஜ்யம் கிடைக்கும், நிறைய பெரிய ராஜா ஆகும் அப்படின்லாம் சொல்லும் போது சுயநலவாதத்துக்கும் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். தோ மெர்சனரி மோட்டிவ்ஸ் cannot be ruled out. ஸோ கொலை பண்ணுறதுக்கு வந்தாலும் சரி, இல்லை தன்னோட தேவைக்குன்றதான் அதை மெர்சனரி மோட்டிவ்ஸ் அப்படின்ற மாதிரி தேவைன்றதான் மெர்சனரி மோட்டிவ்ஸ் அப்படின்ற மாதிரி உள்நோக்கத்தோடு செய்கிறது. Here that as many as 240,000 cows were given as dakshina or gift for the officiating priest in the Rajasuya sacrifice. ஓகேவா. ஸோ ராஜா பதவியேற்கும் போது பெரிய அளவுக்கு இந்த மாதிரி மாடு கொடுத்துருந்துருக்குறாங்க. அதனால கூட இது என்ன அதிகமாக வாங்கணுன்ட்டு அதிக சடங்கு சம்பிரதாயம் உருவாக்கியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. In addition to cows which are usually given as sacrificial gifts, gold, clothes and horses were also given. ஸோ கிஃப்ட்ஸில் மாடு மட்டும் கொடுக்கல, கோல்டு, கிளாத்து, ஹார்ஸும் கொடுத்துருக்குறாங்க. சம்டைம்ஸ் தி ப்ரீஸ்ட் கிளைம் த போர்ஷன் ஆஃப் டெரிட்டரியஸ் தக்ஷிணா. வெறும் பொருள் மட்டும் இல்லை, இடமே கேட்டிருக்கிறாங்க. இதை பார்த்தா பிரம்மதேயங்கள் மாதிரி இல்லை. பட் த கிராண்ட் ஆஃப் லேண்ட் அஸ் சாக்ரிஃபிஷியல் இஸ் நாட் வெல் எஸ்டாப்ளிஷ்ட். ஓகேவா. நாட் வெல் எஸ்டாப்ளிஷ்ட் ரொம்ப ரேராக இருந்திருக்கு. ஓகேவா. தி சதாபதா பிராமணா ஸ்டேட்ஸ் தட் இன் அஸ்வமேதா குதிரையோட வருது, நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் ஆல் ஷுட் பி கிவன் டு தி ப்ரீஸ்ட். ஒரே எல்லாத்தையும் கொடுத்துட்டு இஃப் திஸ் இஸ் ரியலி ஹேப்பன் தென் வாட் வுட் ரிமைன் டு த கிங். பாருங்கள், எல்லாத்தையுமே வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்குன்னு எழுதி கொடுத்துட்டா ராஜாக்கு என்ன மிஞ்சம்? சதாபதா பிராமணா. ஸோ பிராமணர்கள் அவங்களுக்கு தேவைக்கு இஷ்டத்துக்கு சாக்ரிஃபைஸும் ரிச்சுவல்ஸும் அதிகப்படுத்தி விட்டாங்க. therefore merely indicating the desires of the priest to grab as much as land as possible. முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கலான்னு பார்த்துருக்குறாங்க. பட் ரியலி கன்சிடரபிள் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேண்ட் டு ப்ரீஸ்ட் could not have been taken place. There is a reference where land which was given to the priest refused to be transferred to them. லேண்டு கொடுத்துருக்குறாங்க, பட் ஆனால் அதோட பொறுப்பு அவங்கள்ட்ட கொடுக்க விரும்பலை, இல்லை அதோட பட்டா மாதிரி எதுவும் கொடுக்க விரும்பலை, ஆனால் யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு. Towards the end of the Vedic period, we notice a strong reaction against priestly domination, against cults and rituals, and especially in the land of Panchalas and Videha. குறிப்பாக எங்கன்னா இப்போ இருக்கிற யூபி ஈஸ்டர்ன் யூபி அண்டு பீகார். ஓகேவா. அரௌண்ட் 600 BC the Upanishads were compiled. ஏன்னா உபனிஷத் பிராமணஸ் வந்து ரிச்சுவல்ஸ் பற்றி ரொம்ப அதிகமாக சொல்லியிருக்கா. உபனிஷத்து என்ன சொல்லியிருக்குன்னா, மனுஷன்னா என்ன, அவனுக்கு என்ன, ஏன் மனுஷன் பிறந்தான், உலகம் எப்படி உருவாச்சு அப்படின்ற கேள்விகள்லாம் அதில் இருக்கும். ஓகேவா. திஸ் ஃபிலசாபிக்கல் டெக்ஸ்ட். ஸோ ஃபிலாசபி பேசுகிறது, சடங்கு சம்பிரதாய பற்றிலாம் பேசாது. மனுஷனா என்ன, அகம்புறம் பற்றி அகம் பற்றி அதிகமாக பேசும். criticize the rituals and land stress on the value of right belief and knowledge. and laid stress on the value of right belief. நல்ல நம்பிக்கை இது, அறிவுனா என்ன அப்படின்றத அவங்க ஃபாலோ பண்ண நினச்சாங்க. ரிச்சுவல்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. They emphasize that knowledge of self or Atma should be acquired on the relation of Atma with Brahma. ஓகேவா. ஆத்மான பிரம்மன்னா என்ன, அது என்ன பண்ணணும், should be properly அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பிரம்மா emerges the supreme God. பிரம்மனா இது அது பார்த்தாலும் பிரஜபதி அப்படின்றது அதான். Comparable to the powerful kings of the period. Some of the Kshatriya princes in Panchala and Videha also cultivated this type of thinking, create atmosphere for the reform of the priest-dominated religion. The teaching is also promoted the cause of stability and integration. ஓகேவா. ரொம்ப ஆசைக்கு அதிகமாக போய் தான் பொறாமல் வந்து சண்டை போட்டுக்கிட்டு சாகுறாங்க. அப்போது இதை குறைக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம புரிஞ்சிக்கணும், ஆத்மா என்னென்னு தெரிஞ்சிக்கணும், மோட்சம் அடையணும் அப்படின்றதெல்லாம் அதுக்கப்புறம் வரனால. ஸோ அதனால் போட்டி பொறாமல் குறையுது, ஸோ ஆசைகள் குறையுது, ஸோ சண்டை போட்டுக்கிறது குறையுது. அதான் ஸ்டெபிலிட்டி இன்டெகிரேஷன் வருது. எம்ஃபசிஸ் ஆன் தி சேஞ்ச்லெஸ்னஸ், indestructibility and immortality of Atma or soul serve the cause of stability which needed for the rising state power. ஸோ அமைதி
காட்டா நாடு உருவான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்ட்ரெஸ் ஆன் த ரிலேஷன் ஆஃப் ஆத்மா வித் பிரம்மா ஸோ த காஸ் ஆஃப் லாயல்ட்டி டு சுப்பீரியர் அத்தாரிட்டி. ஸோ உனக்கு உண்மையாரு, உங்களை நம்பி இருக்கிறவங்க உண்மையாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதான் the later Vedic periods saw certain important changes. We find the beginnings of territorial kingdoms. Wars were fought not only for the possession of cattle. ரிக்வேதிக் பீரியட்லலாம் மாட்டுக்கு சண்டை போட்டாங்கல்ல, போய் அவன் குறந்துட்டு வந்து பிடிச்சி போய்டும், அவன் திருப்பி பிடிச்சிட்டு வரான்ட்டு, பட் ஆல்சோ ஃபார் த டெரிட்டரி. ஓகேவா, லேட்டர் வேதிக் பீரியடில் இடத்துக்கு சண்டை போட்டுக்கிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. த ஃபேமஸ் மகாபாரதா பேட்டில் ஃபவுண்ட் பிட்வீன் கௌரவ்ஸ் அண்ட் பாண்டியஸ் அட்ரிபியூட்டட் திஸ் பீரியட். இது எவ்வளோ சொல்கிறாங்கன்னா, அப்படி ஒரு 400 வருஷத்து, அதாவது மகாபாரதம்ன்றது உங்களுக்கு சண்டை தான் மெயின் கதை. பட் அதில் சொல்லியிருக்கிற சோஷியல் பொலிட்டிக்கல் லைஃப்லாம் கிட்டத்தட்ட ஒரு 400 வருஷத்தில் நடந்த விஷயத்த ரொம்ப லேட்டராக எழுதுகிறாங்க. அப்போ லேட்டராக எழுதும் போது அப்போ நடந்த சோஷியல் பொலிட்டிக்கல் லைஃப்பையும் கூட ஆட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் புதுப்பிக்கிறாங்க. ஏன்னா ஒரு ஓலைச்சுவடின்னு அப்போ ஓலைச்சுவடி தான் எழுதிச்சாகணும். இவ்வளோ பெருசு எழுதினா ஓலைச்சுவடி தான் எழுதியிருக்கணும். அது ஒரு 300 வருஷம் தான் ஓலைச்சுவடியோட லைஃபு. அதுக்கு மேலே சுத்தமாக உளுத்து போய்டும். ஸோ அது மறுபதிப்பு பண்ணும் போது லேட்டராக வர வேர்டோட டிஃப்ரென்ஸ், அதில் இருக்க சோஷியல் பொலிட்டிக்கல் லைஃப் வச்சு அது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்ல முடியும். ஓகேவா. The predominantly pastoral society of early Vedic times became agricultural. ஓகேவா, அக்ரிகல்ச்சர் தான் மெயின் இதுவாக இருந்துச்சு. The tribal pastoralists came to be transformed into peasants who could maintain their chief with frequent tributes. Chief grew at the expense of the tribal peasantry and handsomely rewarded the priests who supported their patrons against the common people called the Vaishyas. The Shudras were still a small serving order. The tribal society broke up into Varna-divided society, but Varna distinctions could not be carried too far. In spite of the support of the Brahmanas, Rajanyas, and Kshatriyas, could not establish a state system. State formula. A state cannot be set up without a regular system of taxes and a professional army, which again depends on taxes. But the existing mode of agriculture did not leave scope for taxes and tributes in sufficient measure. ஏன்னா அப்போது அயன் வந்து ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அப்போ அயன் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கோம். லேட்டர் வெதிக் பீரியட்லேயே லேட்டாக தான் கிடச்சிருக்கோம் அயன். ஓகேவா. அப்புறம் அதை வெட்டுறதுக்கு மண், ஸோ அதிக மகசூல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மகசூல் இருந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாததுனால ட்ரேட் நடக்க போகிறதில்ல. ட்ரேட் நடக்காதனால ஒரு ஸ்டேட்டும் உருவாக்க போகிறதில்ல. அப்புறம் கூடையே அதிகமாக மாடுகளையும் கொண்டாங்க. ஸோ அதனாலேயும் விவசாயத்துக்கு மாடை யூஸ் பண்ணியிருக்க முடியாது. ஸோ இந்த இரும்பு ப்ளஸ் மாடு இது மெயின் காரணம். ஒரு டாக்ஸஸ் சிஸ்டம் ஒரு சர்ப்ளஸ் இல்லாமல் போயிடுது. சர்ப்ளஸ் இல்லை, டாக்ஸேஷன் இல்லாமல் போய்டும். டாக்ஸேஷன் இல்லைன்னா ஸ்டேட்டை நிர்ணயிக்க முடியாது. ஏன்னா நாடு பெருசாக பிரச்சனை அதிகமாகும். பிரச்சனை அதிகமாச்சுன்னா ஆளில் சேர்த்து பாதுகாக்கிறதுக்கு ஆள் வச்சுக்கணும். ஆள் பாதுகாக்க ஆள் வச்சுக்கணுன்னா காசு வேணும். காசு இங்கேருந்து வரும், வரியிலேருந்து வரும். பட் வரி எப்போ வாங்க முடியும்? கிடைக்கிற 100 ரூபா செலவுக்கே போயிடுச்சுன்னா அவளுக்கு எப்படி வாங்குவோம்? ஸோ சர்ப்ளஸ் பிஸ்னஸ்மேன் மாதிரி ஆனால் தான் அது வரும். ஓகேவா. எப்போ சிட்டி உருவாகுதோ அப்போ ட்ரேட் அதிகமாகும். ஓகேவா. தான் காம்ப்ரிஹென்சிவாக இப்படி தான் படிக்கணும். ஓகேவா. இப்படி இன்டர் கனெக்டட் தான் எல்லாமே. ஸோ லேட்டர் வெதிக் பீரியடில் இதுதான் விஷயம். ஓகேவா. ரொம்ப கரெக்டாக சொல்லணும்னா ஸ்டேட் உருவாகலை. அதாவது ஒரு நாடு மாதிரி எதுவும் உருவாகலை. டாக்ஸிங் சிஸ்டம் அங்கங்கே வேணா இருந்திருக்கலாம், நான் பிரதானமாக இல்லை. ஸோ லார்ஜ் ஆர்மி இருந்திருக்காது. ஸோ ஸ்டேட் இருந்திருக்காரு. மாடுகள் அதிகமாக சாக்ரிஃபைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. வர்ணா சிஸ்டம் ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சிது. ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆனது என்னென்னோ இதுக்கு அப்புறம் தான். பட் ஆனால் ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சிருச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா. எல்லாருக்கும் வணக்கம். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் இஃப் எனி டவுட்ஸ் யூ ஹேவ். ஓகேவா. நிறைய குறைகள் இருந்தால் சொல்லுங்கள், மாற்றிக்கிறோம். ஓகேவா.